ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்க கேட்ஜெட். இது பார்த்தீங்கன்னா மினி vlogging கிட். இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட யூசஸ் எல்லாம் என்னன்னு நான் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோ உள்ளார போகலாம். கைஸ், இதுதான் மினி vlogging கிட். இது எங்கள் அங்கிள் லண்டன்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணார். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்5. இந்த பிராண்ட் வந்து நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பிராண்ட் வந்து அமேசானில் இல்லை. பட் இதே ஸ்பெக்ஸோட இதே அக்சசரிஸோட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அன்பாக்சிங் உள்ளார போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 2 காம்பேக்டான பாக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு மேனுவல் புக்கு, சின்ன பேப்பர், ஒரு மேனுவல் பேப்பர் தந்திருக்காங்க. நம்ம இதை வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சிரும் இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது உள்ளார என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது. இது ஓரம் வச்சிடும். ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று தந்துருக்காங்க. அடுத்து ஒரு ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் நல்லாயிருக்கு. நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் தந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்போடு தராங்க உங்களுக்கு. இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். இது மேலே நீங்கள் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபோனும் வச்சுக்கலாம். இந்த போல் மாடலில் தந்துருக்காங்க. ஃப்ளிப் ஃப்ளாப் மாடல் நல்லா தான் இருக்குது. இதுவே நீங்கள் இப்படி மடக்கி இப்படி கையில் பிடிச்சி எடுத்துன்னு போகிற மாதிரி தந்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஓரம் வச்சிரும். நம்ம இருங்க ஒரு நிமிஷம், இது நல்லா நிற்க முடியணும். நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். வாவ், ஷாட்கன் மைக். இதுதான் கைஸ் ஷாட்கன் மைக். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இது காட்டுறேன். எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு இதை காட்டுறேன். நல்லாயிருக்கு. இந்த ஃபோம் நல்லா தந்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஷாட்கன் மைக் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல். இந்த ரிமோட் கண்ட்ரோல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்களே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இது ஆனால் செல்ஃபி கேமுக்கு தான் இது யூஸ் ஆகும் அதிகமாக. இல்லை மற்றபடி இந்த வீடியோ எடுக்கிறதுனால கூட நீங்கள் தனியாக எடுக்கிறீங்களா இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா iOS கேபிள். இப்போ நீங்கள் இந்த 3.5mm ஜாக் வந்து iOSல இருக்காது, ஆப்பிள் ஃபோனில் இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ஜாக் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபிட் பண்ணி நீங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக் தந்திருக்காங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். இதுக்கு இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது மைக்குக்கு, இது வந்து ஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் LED ஃப்ளாஷர். உங்களுக்கு லைட்னிங் செட் ஆகலைன்னா இதை வச்சு நீங்கள் லைட்னிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இது வந்து 3 டைப்ஸ் வரும். நான் இது உங்களுக்கு பேட்ரி போட்டு ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு இதோட லைட்னிங் எப்படி இருக்கும்னு. அவ்வளோதான் கைஸ் இதில் இருக்கிற அக்சரிஸ். ஓகே கைஸ், இதுதான் யூனிவர்சல் ட்ரைபாட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஃப்ளாப் டைப்பில் தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்டெண்டபிள் லெக்ஸ் தந்திருக்காங்க. இது நல்லா காம்பேக்டாக சாலிடாக இருக்குது. இது நீங்கள் எங்கே போனாலும் அழகாக எடுத்துன்னு போயிடலாம். இதில் ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மவுண்ட்டு தந்திருப்பாங்க. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ இது நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இது இருக்குது இந்த ரொட்டேஷன் இது. அதே போல் இதை நீங்கள் லெக்ஸ் மடக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் இது ஃபோனு நீங்கள் கையில் ட்ரைபாட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் செல்ஃபி கேம் அந்த போல் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. லென்த் உங்களுக்கு
அந்த லென்த்தை உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும்தான் இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் ஒன்று தந்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் நீங்கள் இது ஃபிட் பண்ணி உங்கள் மொபைலை ஃபிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் நான் மொபைல் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் போர்ட்ரேட் மோடில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதன் போர்ட்ரேட் மோடு. இதை நீங்கள் லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லெக்ஸ்லாம் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணி இதை நீங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப் இதோ இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிட்டா செல்ஃபி கேமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அதாவது செல்ஃபி கேமை வச்சு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் செல்ஃபி கேம். இந்த ட்ரைபாட் மோஸ்ட்டாக யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் vlog பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஃபுட் vlog எங்கேயாவது ஏதாவது ட்ராவலிங் vlog அதே போல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இது காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சு எடுத்துன்னு போயிடலாம். இது எங்கே போனாலும் ரொம்ப நல்லா இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற அக்சசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எல்இடி வீடியோ லைட். இந்த வீடியோ லைட்டில் பார்த்தீங்கன்னா 36 எல்இடி லைட்ஸ் தந்துருக்காங்க. இது எல்லாம் ஸ்மால் லைட்ஸ். இந்த சைடு 6 லைட் இருக்கும். இந்த சைடு ஒரு காலமில் 6, இந்த காலமில் 6 இருக்கும். அந்த போல் 36 லைட்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 போர்ட் உங்களுக்கு தந்துருக்காங்க. பேட்டரி AA பேட்டரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் தந்துருப்பாங்க. நீங்கள் ஆன் ஆஃப் பட்டனை 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே ஆன் ஆகிடும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியேஷன் தந்துருக்காங்க. லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிம், ஒன்று வந்து நான் உங்களுக்கு லைட்டாக அப்படி திருப்பிடுறேன், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் அந்த லைட் அடிக்கும். ஒன்று வந்து டிம் தந்துருக்காங்க, இன்னொன்று வந்து மீடியம், இன்னொன்று வந்து ஹை. ஸோ பட்டன் நீங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீடியம் வரும், மறுபடியும் 1 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை வரும், மறுபடியும் நீங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிம் ஆகிடும். ஸோ இதுதான் 3 வேரியேஷன் தந்துருக்காங்க. அதே போல் நீங்கள் பட்டனை மறுபடியும் 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்லைட் மவுண்ட் உங்களுக்கு தந்துருக்காங்க. 3 சைட்ஸ் உங்களுக்கு தந்துருக்காங்க. இந்த சைட் கூட நீங்கள் மைக்ரோஃபோன் இல்லை ஏதாவது அக்சசரி ஃபிட் பண்ணிக்கணும்னா ஃபிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 3 சைடு உங்களுக்கு மவுண்ட் ஸ்லைட் மவுண்ட் தந்துருக்காங்க. அடியிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் மவுண்ட், இது வந்து ஹோல்டர் மாதிரி ஸ்லைட் மவுண்ட்டு நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்லைட் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அவ்வளோதான் இதோட ஃபிட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதோட செட்டப்பு. இது நம்ம பார்க்க போகிறது இந்த கேட்ஜெட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்சசரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் மைக் தான். இதோட அட்வான்டேஜ் இது என்னன்னா ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் தந்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஸ்மூத்தாக அழகாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏரை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணும் நீங்கள் பேசுகிறப்போ. ஸோ இது நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடயே உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் தந்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இங்கே மைக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஜாக் தந்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அடியில் வந்து ஒரு மவுண்ட்டு தந்துருக்காங்க. சேம் ஸ்லைட் மவுண்ட்டு தான். இந்த மவுண்ட்டை நீங்கள் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்த லைட்னிங்கில் வச்சு இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஒரு செட்டப். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போது காட்டுறேன். அடுத்து நான் ரிமோட் கண்ட்ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்த ஷார்ட்கன் மைக்கோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஆடியோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், இந்த பார்ட் மட்டும் நான் ஷார்ட்கன் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த கேட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல். இது ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இதில் இருக்கிற பட்டன் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப்ஸ் தந்துருக்காங்க. நீங்கள் கேமராலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை iOSல யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைப்ஸ் வரும் இதிலே. இது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தராங்க. இது உள்ளார நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஆன் ஆகும். இதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் கேமராவுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும், மறுபடியும் இந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா இந்த பட்டன் அமுக்கினா வீடியோ எடுக்கும், இந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா வீடியோ ஆஃப் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறப்போ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து நான் உங்களுக்கு ஃபுல் செட்டப் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதுதான் இந்த ப்ராடக்டோட ஃபுல் செட்டப். இதுதான் மினி vlogging கிட். இதுதான் கேட்ஜெட். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட ஃபுல் ஒர்க்கிங் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி இதோட இந்தியன் வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதோட அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணுறேங்க. Until then, see you in the next video. Bye. Tata.